பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கு. இதுல ஒரு அரசியல் உள்நோக்கம் இருக்கிறதா சில கட்சிகள் விமர்சிக்கிறாங்க. உங்களுடைய ஒரு சகோதரர் விஜய் பொறுத்த வரைக்கும் ஒய் கேட்டகரி பாதுகாப்பு கொடுத்திருக்கிறாங்க. அது ஆளும் ஒன்றிய பிஜேபி அரசு அவங்க தான் கொடுத்திருக்கிறாங்க. அதுல எதை வச்சு அவங்க அவர் கொடுத்திருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா அதை விட இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இன்னைக்கு சமூக பிரச்சனைகளுக்காகவும் சமுதாயத்துக்காண்டி உழைக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிற பாடுபடவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய அச்சுறுத்தல் இருக்கும் பொழுது அவர் சகோதரர் விஜய்க்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஒய் கேட்டகரி கொடுத்தது பொறுத்து ஒன்றிய பாஜக அரசு கொடுத்திருக்கிறாரு. இது பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு நீங்க பத்திரிகையாளர்கள் நீங்க எனக்கு இந்த கேள்வி கேட்கறீங்க, இதற்கு பதில் மக்கள் கிட்ட தான் இருக்கணும். நன்றி. எந்த உட்கட்சி விவகாரம் அந்த கட்சி தான், அது அதிமுக இருந்தாலும் சரி, பாமக இருந்தாலும் சரி, திமுக மதிமுக, அந்த கட்சியோட உட்கட்சி விவகாரம் பொறுத்த வரைக்கும் ஜனநாயக முறையில் அந்த கட்சியோட மூத்த நிர்வாகிகளை தீர்ந்து வைக்கணும். இது பொது சபையில இது விவாதிக்க கூடியது இல்லை. அது இன்னொரு கட்சியுடைய ஒரு நபர் நான் அதை பத்தி பேசுற ஆரோக்கியமானது கிடையாது நினைக்கிறேன். நன்றி. அதான் சகோதரிங்க கேட்டிருந்தாங்க, சகோதரர் விஜய்க்கு எதுக்கு ஒய் கேட்டகரி எதுனா என்ன நீங்க நினைக்கிறீங்கன்னு. அதான் நான் சொல்றேன், தமிழ்நாட்டு பிரச்சனைகளுக்கான தமிழ்நாடு வாழ்வாதார பிரச்சனைகளுக்கான எத்தனோ பேர் பாடுபட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பல அச்சுறுத்தல் இருக்கு. அப்படிப்பட்ட அச்சுறுத்தல் இருக்கும்போது அவங்களுக்கு எந்த பாதுகாப்பு கொடுக்காம இன்னைக்கு சகோதரர் விஜய்க்கு ஒய் கேட்டகரி பாதுகாப்புக்கு ஒன்றிய பாஜக அரசு கொடுத்திருக்கனா அதற்குண்டான பதில் ஜனங்க கிட்டயும் உங்ககிட்டயே இருக்கு, எங்கிட்ட கேட்காதீங்க. நன்றி, வணக்கம்.